தம்பி, முதல்ல சென்னைக்கு வேலைக்கு போற, பத்திரமா இருக்கணும், பொறுப்பா இருக்கணும், குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கணும், சம்பாரிச்சு குடும்ப கடன் அடைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். நம்ம வந்து தீபாவளி டைம், தீபாவளி முடிஞ்சிருக்கு. இப்ப இதெல்லாம் பஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம். பார்ப்போம். மகாபலிபுரம் பஸ் கிடைச்சா கூட நான் ஏறிய அங்க போய் மாத்திக்க. பார்ப்போம். அப்புறம் அங்க ஒரு வண்டி இருக்க மாதிரி தெரியுது, போய் பார்ப்போம். மகாபலிபுரம் போறாங்களா? ஏறுங்க. மகாபலிபுரமா? ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, மேல ஏறுங்க மேல ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. மகாபலிபுரம் வண்டி. தம்பி, மகாபலிபுரம் ஒரு டிக்கெட் தம்பி. இவர் என் தம்பி. மகாபலிபுரத்தை இறக்கி விட்டுருங்க தம்பி. பத்திரமா போ. சம்பளம் வாங்கினோன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். அவசியம் செலவு பண்ணக்கூடாது. ஒரு டிக்கெட் போடுங்க தம்பி. ஏங்க, அந்த மகாபலிபுரம் போலங்க, இது வேற மகாபலிபுரங்க. இருக்கிறதே ஒரு மகாபலிபுரம் தான். இல்ல அந்த மகாபலிபுரம், அந்த மகாபலிபுரம் இல்லைன்றீங்க. என்ன இந்த மகாபலிபுரம்? என்னங்க நீங்க விஷயம் தெரியாதா உங்களுக்கு? என்ன விஷயம்? கரூர்ல செத்து போனவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு எங்க தலைவர் விஜய் மகாபலிபுரம் தொலைச்சிட்டு போறாருல்ல, அதுக்கு போற பஸ்ஸுங்க இது. அதுக்கு போற வண்டியா? ரொம்ப நல்லதா போச்சு தம்பி. எங்க தம்பி தம்பி தான். எப்படியும் கூட்டு போக தம்பி. இவன் விஜய் மகன் ரொம்ப நாள் ஆசைப்படுறான். அதெல்லாம் 20 லட்சம் ரூபா கொடுப்பாங்கல்ல, அந்த வண்டி தானே. அறிவு இருக்குதா இல்லையாங்க? அவனா செத்த போயிட்டு 20 லட்சம் கொடுக்கறதுக்கு குத்துக்கலாட்டங்கிறான். அவனுக்கு எப்படி கொடுக்க முடியும்? செத்துருக்கணும். எனக்கு இப்படி தெரியாது. தெரிஞ்சிருந்தா இவனையும் கரூருக்கு அனுப்பிச்சு சாவடிச்சிருப்பேன். இவன் உயிர் விடுறது கூட என்ன பண்ண போவான். ஆனா பாருங்க, இவன் இருக்கான், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல தம்பி. இந்த பஸ் முன்னாடியே கீழே படுக்க வச்சு குறவழியே வச்சு பேசி கொண்டு வரேன். கணக்குல சேர்த்துங்க. எப்படியும் கொண்டு போய் பார்க்க வச்சிருக்கேன். யாரு நீ? தள்ளிப்போ பஸ் பஸ் அச்சோ, 20 லட்சம் இல்ல கிடைக்காம போயிடுச்சே. தம்பி, நீ பேசாம செத்துருந்தீங்கன்னா கூட 20 லட்சம் ரூபா நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கும்டா. 20 லட்சம் போச்சு. பேசாம நீ செத்துருக்கலாம். நீ செத்துறியா? நீ செத்தா கூட நான் போய் தலைமையை பார்த்துட்டு நான் 20 லட்சம் வாங்கிருப்பல. இல்லடா, அண்ணா சொல்றேன். டேய், நீ செத்துருக்கலாம்டா. நீ சாவியா என்ன எதுக்கு சொல்ற? நான் போய் தலைமையை பார்க்கலாம். இருடா, அது அழுகிறோம். தலைவரே, இவரு வேற. ஆனா அவனா ஜன்னலை பார்த்து நின்னுறாரு. வணக்கம் தலைவரே. ஆயா புசி, என்ன ஏன் பக்கம்? ஐயா, ஒண்ணும் இல்ல தலைவரே. நம்ம ஒரு 1.5 மாசமா தலைமறைவா இருந்துட்டோம். கட்சியில எந்த நடவடிக்கையுமே இல்ல. கட்சியே முடங்கி போச்சு. கட்சியவே க்ளோஸ் பண்ண போறாங்க. கட்சியவே கலைக்க போறாரு விஜய் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் வெளியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க தலைவரை. நம்ம வேற, நீங்க வேற கேரியர் உச்சத்தை விட்டு வந்துருக்கிறேன், 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்துருக்கேன்னு சொல்லி பட்ட செயலாளர், இந்த ஒன்றிய செயலாளர் 20 லட்சம் 30 லட்சம் வசூல் பண்ணி உங்ககிட்ட பல கோடி வேற நான் வேற வாங்கிட்டேன். நம்ம வேற வாங்கியிருக்கோம். இப்ப இவனுங்கெல்லாம் வந்து கட்சி கலைக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ நம்ம போட்ட பணம் என்ன ஆச்சுன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதனால இப்ப கட்சியை ஆக்டிவா இருக்கிற மாதிரி எதையாவது ஒண்ணு காட்ட வேண்டிய தேவை இருக்கு தலைவர். நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க தலைவர. ஆக்டிவா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நான் வேணா மறுபடியும் வர சனிக்கிழமை ஒரு மீட்டிங் போட்டுருமா? ஐயோ தலைவரே, நீங்க அந்த அளவுலாம் யோசிக்க வேணாம். ஏற்கனவே தலைமறைவா இருந்து இப்பதான் வந்துருக்கிறோம். உங்களை இட்டு போயிட்டு இட்டு வர்றதெல்லாம் ஒரு பெரிய 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 இம்ச தலைவரை. அதனால நீங்க அவ்வளவு எல்லாம் யோசிக்காதீங்க. வேற ஏதாவது பண்ணுவோம் தலைவரை. இந்த செயற்குழு, பொதுக்குழு, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம் தலைவரை. செயற்குழுவா? அப்படின்னா செயற்குழுன்னா பொதுவா மற்ற கட்சிகள்ல எல்லாம் செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் கூப்பிட்டு விவாதம் பண்ணி பேசி கருத்துக்களை சொல்லி பதிவு பண்ணி ஒரு தீர்மானமா நிறைவேற்றுவாங்க. அடுத்த கட்சி நகர்வு கட்சியினுடைய செயல்பாடு என்னன்னு. நம்ம கட்சியில எல்லாம் அந்த கருமூலம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம். ஒரு பொதுக்குழுன்னு போடுவோம் தலைவரை. பொதுக்குழு, செயற்குழு அப்படி போட்டு நம்ம எல்லாருமே பனையூருக்கு போய் வெளியில காரில் எழுதிட்டு அப்படி நடந்து போனோம்னா இந்த டிவி காரணங்களாம் அதே எக்ஸ்க்ளூசிவா 1 மணி நேரம் போடுவாங்க. அதுவே செய்தியா இருக்குங்க. நம்மளும் கட்சி வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு, கட்சி வந்து புத்துணர்ச்சியோட கிளம்பிடுச்சு, குடிக்கிட்டு கிளம்பிடுச்சுன்னு நம்ம தற்கொலைகளை நம்ப வச்சிடலாம். இதை வச்சு ஒரு வாரம் ஓட்டிடலாம் தலைவரை. இது நல்லா இருக்கு. பண்ணிருவோம் தலைவர். அப்ப நாளைக்கு அறிவிப்பு கொடுத்துறேன். நீங்க இந்த ஆதவ சொல்லி அந்த இளைய தலைமுறை அந்த டிவி இந்த டிவி எல்லாம் கொஞ்சம் அமௌண்ட் தர சொல்லிருங்க. நாங்க இறங்கி போகும்போது நல்லா எக்ஸ்க்ளூசிவா கவர் பண்ணி செய்தி போட சொல்லுங்க தலைவரை. ஓகே தலைவர், அப்ப அறிவிப்பு கொடுத்துறேன். பொதுக்குழு, செயற்குழு. ஓகே நான் தலைவரை பொதுக்குழு எல்லாம் போட்டுக்கிறீங்க, என்ன விஷயம்? ஆமாமாக்கா, நம்ம கட்சியில வந்து செயல்பாடு எதுவும் காட்டணும்ல. விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம என்ன பேச போறோம். இப்ப வரும்போது அவனை போட்டோ பிடிச்சாங்களா, வீடியோ எடுத்தாங்களா, அதுதான் பொதுக்குழு. நம்ம எல்லாருமே இறங்கி வரும்போது வந்து போட்டோ எடுத்தாங்களா, வீடியோ பிடிச்சாங்களா, இதுதான் பொதுக்குழு. அந்த பொதுக்குழு ஒரு செய்தியை போட்டு நம்ம எல்லாம் இறங்கி வரும்போது ஒரு வீடியோ எடுத்து அது ஒரு ஃபிளாஷ் நியூஸா போடுவாங்க. இவன் ஃபிளாஷ் நியூஸ் வந்துச்சு பாரு. செயற்குழு அப்படின்னு ஒரு செய்தி ஆகுது. இதை வச்சு ஒரு வாரம் ஓட்டுவோம்ல. கட்சி வந்து முடங்கிருச்சுன்னு சொல்லிருந்தாங்கல்ல, இப்ப நம்ம இதை வச்சு ஓட்டுவோம். இப்ப நம்ம இதை வந்து இந்த ஒரு செய்தியாக தான் பண்ணோம். இப்ப செய்தி ஆயிடுச்சு. நம்ம வழக்கம் போல ஒரு டீயோ காப்பியோ குடிச்சிட்டு மிச்சரை சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். வேற வேலையும் ஒண்ணுதான் கிடையாது. நீ வழக்கமா என்ன புடுங்க அதை புடுங்கினாவே போதும். வேற எல்லாம் ஒன்றும் புடுங்க தேவையில்ல. இப்ப அவ்வளவுதான். டீயை சாப்பிட்டு மிச்சம் சாப்பிட்டு கிளம்புவோம். இருந்தாலும் சில செய்தியெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. இப்ப கட்சி வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை நாளா இருந்தோம். நான் கூட ஏதோ பெரிய
இதான் நினைச்சிட்டு இருந்தேன் நான். இந்த 1.5 மாசத்துல இந்த கரூர் பஜனை எப்பதான் தெரியுது ஏன் என்னென்ன பண்றீங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்து அத்தனை பேர் விட்டேடா ஓடுறது. கட்சியில நான் தான் பொறுப்பாளராக இருக்கேன், எல்லாம் வழக்கு வரப்போகுது. அவர்தான் இவெல்லாம் இப்ப கரூர் மாவட்ட பொறுப்பாளர், இதெல்லாம் வழக்கு வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் தலைமுறை வரலாம். இவனையெல்லாம் டேய் உனையெல்லாம் எவனுமே தேடவே இல்லையடா, போலீஸும் தேடல, யாருமே தேடல, இருந்தாலும் தலைமறைவா இருக்கான். 1.5 மாசமா தலைமறைவா இருக்கான். டேய் உன்னை யாருமே தேடலடா அப்படின்னு சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான். அப்ப இந்த மாதிரிலாம் வந்து நீங்க பாட்டுக்கு கட்சி விட்டு ஓடிடுறது, தலைமறைவாயிடுறது, உங்களை எல்லாம் விசாரிக்கவே இல்லை, நீங்களே தலைமறைவாகி ஓடிட்டீங்க. இப்பெல்லாம் ஒன்னா எப்படா கட்சியை நடத்துறது? ஏன்னா முட்டா போயிருங்களா, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு எல்லாம் அறிவு வேணாமாடா? இதெல்லாம் பார்க்கும்போது தானே எங்களுக்கு பயமா இருக்குது. ஏற்கனவே பல பேர்கிட்ட 20 லட்சம் 30 லட்சம் மண்டலம் மாவட்ட செயலாளர் மாநில பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட பல லட்சங்கள் வாங்கி ஓடிக்கிறவங்க பணத்தை வாங்கியிருக்கோம். இப்படி எல்லாம் நீங்க தலைமுறை வாங்கிங்கன்னா எப்படி கட்சி ரன் பண்றது? அதனால ஓடக்கூடாது எந்த இருந்தாலும் சரி ஓடக்கூடாது. ஓடி போய் ஒளிகிறது தலைமுறை ஆகுது. நீ முதல்ல தலைமுறை ஆகக்கூடாது. நீங்க தலைமுறை ஆகுறீங்க தலைவரே. போருன்னு வந்துட்டா சூழ்ச்சிகளும் சூழ்ச்சிகளும் இருக்குதான் செய்யும். அதை நம்ம எதிர்கொள்வோம் தலைவரே. டேய் இதெல்லாம் சோசியல் மீடியாலயும் ட்விட்டர்லயும் போய் போடணும்டா. இதெல்லாம் போட வேண்டிய நேரத்துல தலைமுறை வாங்கிட்டு இப்ப எங்ககிட்ட வந்து போரு சூழ்ச்சி வெற்றி கதை விட்டுருக்கீங்க. நீங்க இனிமே நீ இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் சொல்ற. நீ நாளைக்கு என்ன பண்ற, உன் சேனல்ல ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு பேட்டி எழுதுற, ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு பேசுற. இனிமே உனக்கு அதான் வேலை. நீ என்ன பண்ற, நம்ம கட்சி இருந்து ஆக்டிவா இருந்துச்சு, கட்சி இனிமே வந்துருச்சு. இனிமே 2026 விஜய் தான் முதலமைச்சர், தளபதி தான் சிஎம் ஆக போறாரு, நம்ம ஆட்சியை புடிக்க போறோம், புரட்சி வெடிக்க போகுது, இதெல்லாம் நீ போய் பேசுற. வெளியில இதெல்லாம் நீங்க பரப்பி விடுறீங்க. இதுதான் வேலை. ஓகேவா? அவ்வளவுதான். டீ சாப்பிட்டியா, மிச்சர் சாப்பிட்டியா? கிளம்பு போய்கினேரு. நைஸ் பிளேஸ். வாவ், இது என்ன புது வகையான கார்டனிங் மெத்தடா இருக்கு. மொட்டை மேல எல்லாம் புல்லு முளைச்சிருக்குது. ஆமா அதான் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது. உனக்கு எவ்வளவு வேணும்னா போட்டோ எடுத்துக்கோ. ஆமா தம்பி, இது என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? இதுதான் திராவிட மாடலின் புதிய தோட்டக்கலை. இந்த மாதிரி நிறைய இடத்துல இவங்க வச்சிருக்காங்க. அதான் தம்பி பெருமையா சொல்றாரு. இதெல்லாம் வந்து விவசாயிகள் கஷ்டப்பட்டு கொண்டு கொள்முதல் செய்யறதுக்காக கொண்டு வச்சு நெல் மூட்டைகள் தம்பி. அந்த நெல் மூட்டைகளை இவங்க கொள்முதல் பண்ணாம, பாதுகாப்பு பண்ணாம, திறந்த வெளியில வச்சு அந்த நெல் எல்லாம் புல்லா முளைச்சு போச்சு தம்பி. அதெல்லாம் இப்ப கிட்டத்தட்ட 50,000 மூட்டைக்கு மேல இந்த ஊர்ல மட்டும் நாசமாயிருச்சு. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை தம்பி. அவன் கிடக்குறான் தம்பி. இதே தமிழ்நாட்டுல கூண்டா டிவிஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி வந்தா நல்லா இருக்கும். இன்னமும் விவசாயம் அது இதுன்னு பாத்துக்கிட்டு தான் நாடு எப்படி முன்னேறும்? அவரு கிடக்குறாரு. ஆமா, இவங்க வந்து ஹோண்டாயி ஓலான்னு சொல்லிட்டு கார் கம்பெனியும் போன் கம்பெனியும் கொண்டு வந்து வச்சாங்கன்னா சோறு சாப்பிட முடியுமா? தம்பி பல நாடுகள்ல இன்னைக்கும் நைஜீரியா, நமீபியா, சோமாலியான்னு சொல்லிட்டு சோறு இல்லாம, உணவு இல்லாம இந்த உலகத்துல பல நாடுகள்ல உணவு பஞ்சம் ஏற்படுது. அங்கெல்லாம் வேளாண்மை செய்ய முடியல, உணவு இல்லை, அரிசி இல்லை, தானியம் இல்லைன்னு மக்கள் கஷ்டப்படுது. ஆனா இங்க நாங்க ரத்தத்தை வேர்வையா சிந்தி எங்க உழைப்பெல்லாம் கொடுத்து நெல்லா விளைச்சி கொண்டு வந்து இங்க கொடுத்தோம்னா இதை பாதுகாக்க துப்பு இல்லாத இந்த திராவிட மாடல் ஆட்சி முறை, திராவிட மாடல் அரசு இதையெல்லாம் வீணடிச்சுட்டு நீங்க வந்து இதுக்கு விவசாயம் பண்றீங்க. இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் இல்லை. டெவலப்மெண்ட்னா கார் கம்பெனி வரணும், போன் கம்பெனி வரணும்னு சொல்றாங்க தம்பி. இப்படி எல்லாம் இருந்தது நாடு எப்படி உருப்படும்? அடுத்த தலைமுறை பிள்ளைங்க, அடுத்த சந்ததி பிள்ளைகளுக்கு சோறு எப்படி கிடைக்கும், ஊட்டச்சத்து உணவு எப்படி கிடைக்கும்? இதெல்லாம் கொஞ்சமாவது கேட்கறதுக்கு ஆள் இருக்கா தம்பி? எவ்வளவு பேசுறானா தம்பி? எவ்வளவு அநியாயம் பண்றானுங்க பாருங்க தம்பி இவனுங்க. It's old man is correct. ஆமா தம்பி. தம்பி சின்ன பிள்ளையா இருக்க, படிக்கிற பிள்ளைகளா இருக்கீங்க, நீங்களாவது தெரிஞ்சுக்கோங்க. வேளாண்மை தான் நமக்கு சோறு போடும், வேளாண்மை தான் நம்மளை காப்பாற்றும். இந்த கார் கம்பெனி, போன் கம்பெனி இவெல்லாம் வந்து நம்ம நாட்டோடைய வளத்தை சுரைட்டு போயிருவோம் தம்பி. நமக்கு சோறு கிடைக்காது, நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. நம்ம நிம்மதியா வாழணும்னா வேளாண்மை தேவை. இந்த திருட்டு பிள்ளைகளை நம்பாத தம்பி. வேளாண்மை செய்வோம், வேளாண்மை பாதுகாப்போம். அடுத்த தலைமுறையும் வேளாண்மை செய்யணும், அப்பதான் நாடு முன்னேறும். கஷ்டப்பட்டு உழைச்சி நெல் கொள்முதல் பண்ணாம எல்லாம் முளைச்சி கிடக்குது. ஆட்டை வித்து வீட்டுல இருக்கிறதெல்லாம் அடமானம் வச்சு வேளாண்மை செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஊருக்கே சோறு போடலாம்னு நினைச்சு வேளாண்மை பண்றோம். இப்ப நமக்கே சோத்துக்கு வழி இல்லை. என்ன போலப்போ இந்த விவசாய பொழப்பு. இது எல்லாம் என்ன சரியாகி எங்க போய் முடிவு போகணும்? அப்புறம் பெரியவரு பனையூர் வரைக்கும் வந்துட்டு போறது யாரா நீங்க தகுதி மேலுங்க? டேய் எனக்கு எம்சாமி தான் சொல்லுடா, என்ன விஷயம்? ஏன்னா வந்து 2 பேரும் ஜோடி போட்டு வந்துருக்கீங்க. அப்புறம் பெரியவரு வாங்க பனையூர் வரைக்கும் வந்துட்டு வருது. எதுக்குடா பனையூர் வரணும்? எங்க தலைவர் அறிக்கை கொடுத்தாரு, பாத்தீங்களா இல்லீங்களா? அப்படியா? என்ன இருக்கே?
அதான் அந்த நெல்லு இதெல்லாம் மழையில வீணா போனதுக்கு அதுக்கெல்லாம் அறிக்கை கொடுத்திருக்காரு எங்க தலைவர். அப்படியே நீங்களும் பணியூர் வந்தீங்களா அதை அப்படியே போட்டோ எடுத்து நீங்களும் ஒரு ஆறுதல் வாங்கின மாரியே இருக்கும், எங்களுக்கும் ஒரு பப்ளிசிட்டி அடைஞ்ச மாரியே இருக்கும்ல. இதே நான் வந்து ஆறுதல் வாங்கணுமா? ஆமா இல்ல, ஏன்னா நான் ஆறுதல் வாங்குறது உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி. ஆமா. ஏன்னா முட்டா பயிர்களா நாங்களே வேளாண்மை செஞ்சு வீட்டுல இருக்கிறதெல்லாம் அடமானம் வச்சு வேளாண்மை செய்யறதுக்கு வந்து இடுபொருள் வாங்கி வேளாண்மை செஞ்சு நெல்லை உணர்ந்து போட்டா அந்தந்த திராவிட திருட்டு பயிலுக நெல்லை கொள்முதல் பண்ணாம நெல் எல்லாம் நாசமா போச்சு, நெல் எல்லாம் வந்து புழுத்து போச்சு. அந்த கவலையில இருக்கோம். திரும்ப அடுத்த வருஷம் எப்படி வேளாண்மை செய்யறதுன்னு தெரியல, வேளாண்மை எப்படி செய்ய முடியுமா இல்லையானே தெரியல. அவ்வளவு கவலையில நாங்க இருக்கோம். இதுல நீங்க வந்து நான் மனையூர் வந்து ஆறுதல் வாங்கணும், அதை வச்சு நீங்க ஒரு போட்டோ எடுத்து அது ஒரு பப்ளிசிட்டி பண்ணணும். இது ஒரு பொழப்பு. அப்படியே தற்கொலை பயிர்களா அவங்க எல்லாம் ஊர்ல இருக்கக்கூடாதா? கிளம்பு கிளம்பு அயோக்கிய பயிர்களா. விவசாயிகளுடைய கஷ்டம் கொஞ்சமாச்சும் தெரியுதா உங்களுக்கு எல்லாம்?